வணக்கம் நேயர்களே, கடவுள் டிவி நேயருக்கு லக்ஷ்மண நண்பர் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 21ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குறத விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள். அதில் பார்த்திங்கன்னா கடைசியில் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த வாட்டி ஒரு காரசாரமான ஒரு விவாதம் இந்த டிப் ஆஃப் த வீக்கில் இருக்குது, மறக்காதீங்க. கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. மேஷராசி. மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் இப்போ நீச்சமாக இருக்காருங்க. அது நீச்சங்கிறது என்னென்னா ஒரு மனசில் ஒரு ரணங்களை உருவாக்குற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். யாரால் ஆகும்? தாயார் சம்மந்தமான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் மன கஷ்டங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு 1, 4, 8ங்கிற போதே தாயார் சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனங்கள், வண்டி வாகனங்களாக இருக்கலாம், வீடு சம்மந்தமான விஷயங்கள் நமக்கு ஒரு சின்னதாக ஒரு மனசில் ஒரு காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி 2 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக பன்னெண்டில் இருக்குது. அப்போது நம்ம ஒரு பெரிய ஒரு சுப நிகழ்ச்சிகள் பெருசாக பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களை நிறைய ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா என்ன ஒரு பெரிய விஷயம்னா சனி ராகு எல்லாமே நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் ஒரே டிகிரியில் இருக்கும்பொழுது சில நேரங்களில் ஒரு குழப்பங்கள் நிறைய குடும்பத்துலேயோ மற்றபடி பேச்சுவார்த்தைகளையோ ஒரு குழப்பங்கள் நைட்டு தூங்காமல் இருக்கிறதுங்கிறது இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் மைண்டில் வச்சுக்காமல் தூக்கி போட்டு வேறு வேலை பார்க்குறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இது அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சனி ராகு சுக்கிரன் புதன் எல்லாமே ஒரே கோட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ அது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் குரு ஒரு பரிவர்த்தனையில் இருக்கும்போது அது நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் சாதாரணமாக முடிக்க முடியாத ஒரு வேலையை கூட சூப்பராக முடிச்சுருவீங்க இந்த வாட்டி. அருமையான இருக்கும். ஸோ அது பார்க்கும்போதே எல்லாருமே ஒரு பாராட்டுதலுக்கான விஷயம். முதல்ல கொஞ்சம் தோய்வு ஏற்பட்டாலும் ஒரு சிறப்பாக முடிக்கிறதுக்கான நிறைய சேஞ்ச் ஓவர்ஸ், நிறைய விஷயங்கள் கொஞ்சம் சின்ன அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 4ஆம் அதிபதி சந்திரன் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஸோ பெரிய லாபங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்கும். இந்த வாரத்தில் வீடு சம்பந்தமான விஷயங்களில் லாபகரமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனாலும் மனதில் காயங்கள் ஒரு மனம் வரும். ஏன்னா செவ்வாய் அங்கே நீச்சமாக இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்களை சொல்கிற விஷயம். ஸோ குழந்தைகள் 5ஆம் இடத்துலேருந்து பார்க்கும் இப்போ உச்சமாக சூரியன் இருக்குது. அதுவும் கேதுடைய சாரம். ஸோ கேதுடைய நட்சத்திரத்தில் போகிறனால அப்போ வேலை விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேலை பலு நிறையா இருக்கும். ஐயோ என்னடா இவ்வளோ வேலை கொடுக்குறானுங்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியன் கேதுனாலே பாசஸை சொல்லுவோம். அது மாதிரி அப்பா சம்மந்தமான உறவுகளில் கொஞ்சம் அப்பா சம்மந்தமாக, அப்பாவுக்கு உடல் சம்மந்தமாக கொஞ்சம் வைத்தியம் பார்க்குறது. அப்புறம் பாசஸ் நம்ம மேனேஜர், நம்ம மேலதிகாரிகள், இல்லை கொஞ்சம் இப்போ ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டவங்களால ஒரு மன சுமைகளோ கொஞ்சம் அவங்க கண்ணாமண்ணான்னு கேள்விகள் கேட்குற மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது இன்னொரு 10 நாள் தான் இருக்கும். அதனால் அந்த காலகட்டம் வர கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா சூரியன் கேதில் போகிறதும் அது 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலை செய்பவர்களுக்கு பாசஸால் நெருக்கடி வருங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது 8ஆம் அதிபதியான செவ்வாய் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது செவ்வாய் இப்போ நீச்சமாக இருக்குது. இந்த வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஜாலியாக தான் ஓட்டுவோம். பட் இருந்தாலும் எவனாச்சும் இடவடம் பேசுகிறது, வாய் தகராறு ஏதாச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதினும் போது குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 தந்தை ஸ்தானத்துக்குரிய ஒரு இடம். அதுக்கு மட்டும் இல்லாமல் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது அவர் பணம் சம்பந்தமான விஷயங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். நிறைய இடத்துக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ குரு செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது வீடு சொத்து புதுசாக வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தாலும் மனசில் ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். வீடு சம்மந்தமான விஷயங்கள்லையோ,
அப்பா சம்மந்தமான விஷயங்களில் ஒரு கவலைகள் இருக்கும். அப்பா சம்மந்தமான சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் கவலைகள் இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 12ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் அதிபதி 12ல் தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய அலைச்சல்கள் இருக்கும். கொஞ்சம் நிறைய வந்து அலைச்சல்கள் அங்கே போகிறது இங்கே போகிறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 11ஆம் அதிபதியும் 12ல் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வர மாதிரி இருந்தாலும் பட் செலவுகள் வந்து அதுக்கான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் பார்த்துருந்துக்குங்க. 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயமும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்ல பொருள் வரவு இருக்கும். பட் இருந்தாலும் மனசில் வந்து சின்ன சின்ன சஞ்சலங்கள், ஒரு வீடு சம்மந்தமாகவோ ஒரு நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு சஞ்சலம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. மற்றபடி என்னங்க, ஸோ இதெல்லாம் வந்து கிரக நிலைகளில் வந்து ஒரு சிறப்பாக இருக்கிற ஒரு விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். அது வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள், அது சிறப்பாக அமையுங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது வந்து டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வசியம். ஸோ வசியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கண்டிப்பாக முக்கியங்க. ஏன்னா வந்து வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு, ஒரு வசியம் இருந்தால் தான் வந்து ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு கணவன் வந்து மனைவி வந்து எதிர்பார்த்துருக்கிறது, மனைவி கணவனை எதிர்பார்த்துருக்கிறதுலாம் வந்து ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி ஃபீல் வந்து காதலி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீல்ஸ் நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு மைனஸ் ஆகுது அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து கணவன் மனைவி. ஸோ கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல், பார்த்தாலே ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. அவர் வராரு நிறையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் நிறைய பேர்ட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணலான்னும் போது வெற்றிலை பாக்கு. ஸோ வெற்றிலை பாக்குங்கிறது சூப்பரான ஒரு விஷயங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக வந்து உடம்புக்கும் நல்லது. உடம்புக்கு பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்புங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஹார்ட் டிசீஸஸ் வராமல் வந்து கிளியர் பண்ணும், உங்களுக்கு கொழுப்புகளை இது பண்ணும், அது வேறு விஷயம். பட் அதில் உள்ள ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு இந்த 3ம் கலந்து 2 பேருமே ஒன்றா உட்காந்து போடணும் வெற்றிலை. ஸோ அந்த மாதிரி போடும்போது அது ஒரு நிறைய வசியத்தை கொடுக்குது. இவங்களுக்குள்ளே இருக்க ஒரு இன்டர்மெசி பாண்டேஜ், அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மையை அதிகப்படுத்துங்கிறது வந்து ப்ரூவனுங்க, பக்காவாக ப்ரூவ் ஆகும். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு சில ஜாதகங்களில், ஸோ சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் செவ்வாய்ங்கிறத வந்து நாங்கள் மெயினாக பார்ப்போம். ஸோ பொருத்தம்லாம் பார்க்கும்போது இந்த பையனுடைய சுக்கிரன் இருக்கிறதுல அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது, அந்த பெண்ணுடைய செவ்வாய் இருக்கிறது இந்த பையனுக்கு சுக்கிரன் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதேமாதிரி குரு செவ்வாய், இந்த மாதிரி தொடர்புள்ள ஜாதகங்களை இணைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகவும், அவங்க வந்து ஒன்று விட்டு கொடுக்காம ஒரு அந்யோன்யமாக இருக்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். சரிங்க, அதெல்லாம் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது, ஏற்கனவே வந்து சண்டை நடந்துட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ என்னை பொறுத்தவரை வந்து சில ஜாதகங்கள் வந்து பை ஆக்சிடென்ட், ஏன்னா வந்து 7 பொருத்தம் 8 பொருத்தம் 10 பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து இவரை பார்த்தாலே பிடிக்காது, ஒரே எரிச்சலாக இருக்கும், என்னை பார்த்தாலே காண்டாவதுங்க அப்படின்னும், இவனை பார்த்தா இந்த மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அப்படியே 2 அட்டடி இல்லாமங்கிற அளவுக்கு கோவம் வருதுங்கன்னுவான். இல்லைனா சில நேரங்கள் என்னன்னா, நான் பார்த்தாலே பயம் வரும், ஐயோ நான் பார்த்தாலே பயமாக இருக்குங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி கணவன் மனைவி இதில் வந்து 2 பேருமே இருக்கும். ஸோ பொண்டாட்டியை பார்த்து பயப்படணும் இருக்கிறான், புருஷனை பார்த்து பயப்படுற பொண்டாட்டி இருக்குது. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்போது, இது வந்து இப்போ எதனால் நடக்குதுன்னும் போது, ஒருவருடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிற இடத்துல அவருக்கு ராகு இருக்கிறது, இல்லை அவங்களுக்கு செவ்வாய் இருக்கிற இடத்துல ராகு இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், செவ்வாய் ராகு சுக்கிரன் ராகு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இருக்கும் பொழுது அந்த அந்யோன்யம் இருக்காதுங்க. ஸோ ஒரு பயத்தையும் நடுநடுங்கிட்டே வேலை பார்க்குறது, அந்த மாதிரி எத்தனை வருஷம் இருக்க முடியும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணுவோன்னா, சர்ப கோயில்கள்னும் போது பக்கத்தில் ஏதோ புத்து கோயில் இருக்கும் இல்லையா, ஸோ புத்து கோயில்களுக்கு போயிட்டு அங்கே எண்ணெய் வாங்கி கொடுத்து பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் ஆகி ஒரு நல்ல அந்யோன்யத்தை கண்டிப்பாக கொடுக்கும். இது வந்து நல்ல ஒரு வசியத்தையும் உருவாக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ண. நிறைய சண்டை போட்டுருக்குங்க, புருஷன் கொண்டாடிங்கன்னா வாரத்துக்கு 4 சண்டை போட்டுருவாங்க. வீட்டில் வந்து நிம்மதியாக கண்டிப்பாக நீ சர்ப கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து எண்ணெய் கொடுத்து அந்த தீபத்துக்கு எண்ணெய் கொடுங்க, போய் வழிபாடு பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல சேஞ்சு நம்ம இடத்துல போகிறதுக்கான ரொம்ப நல்லா இருங்க. ஒரு சிறப்பான மாற்றங்களும் பிரார்த்தனை அவசியம். நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும்.
உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.